அனைவருக்கும் வணக்கம். இறைவன் இருக்கா இல்லையா, இதை நாம எப்படி கண்டுபிடிப்பது? நாம பொதுவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு இந்து மதத்துல நம்பிக்கை இருக்குது, ஆன்மீகத்துல நம்பிக்கை இருக்குது, நமக்கு தெய்வ வழிபாடு இருக்குது, நம்ம முன்னோர்கள்லாம் அதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா நாமளும் அதை ஃபாலோ பண்ணுவோம். அப்ப வீடுகள்ல விளக்கேற்றும் வழிபாடுகள் பண்ணுவோம். நல்ல நாளுகள்ல நாம விரதம் இருப்போம், கோவிலுக்கு போவோம், கோவில்லயும் வழிபாடுகள் பண்ணுவோம், 3 வேளையும் நெய்வேத்தியம் பண்ணுவோம். முழுக்க முழுக்க அவனுடைய நாமத்தை நம்ம சொல்லிட்டே இருப்போம். இதுதான் இறை வழிபாடு, இதுதான் அந்த ஐதீகம். இப்படிதான் பரம்பரை பரம்பரையாக நாம செய்துட்டு வர்றோம். இதெல்லாம் செய்தாதான் கடவுள் நமக்கு கேட்டதை கொடுப்பாரா, கேட்ட வரத்தை கொடுப்பாரா? இந்த மாதிரி ஒரு கேள்வி உண்டு. ஆனால் கொடுப்பார், இப்படிலாம் செய்தாதான் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையும் நமக்கு விட்டது. ஆனால் இறைவனை நினைத்தாலே முக்தி கிடைக்கும், இறைவனை நினைத்தாலே போதும், உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடியவர் இறைவன். அதற்கு உதாரணமாக ஒரு கதை இன்னைக்கு நான் சொல்ல போறேன். முழுமையா நீங்க கேளுங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாரு. விவசாயி அப்படின்னாலே நமக்கு நல்லா தெரியும், கஷ்டமும் கவலையும் தான் அவங்களோட வாழ்க்கையில இருக்கும். சோ அப்படிதான் அந்த விவசாயிக்கும் ரொம்ப கஷ்ட காலமா இருந்தது. அவருக்கு என்ன பண்ணனே தெரியல. இறுதியா அவர் நம்பக்கூடியது ஜோதிடர் மட்டும்தான். கடவுள்கிட்ட நம்ம கேட்டாச்சு, அவர் கேட்ட வரத்தை அவர் கொடுக்கவே இல்லை, நம்முடைய வாழ்க்கையை மாற்றல. சரி, கடைசியா ஜாதகம் இருக்குது, அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல ஒரு ஜோதிடர் இருக்கிறாரு. அவருடைய ஜாதகத்தை எடுத்துட்டு ஜோதிடர்கிட்ட அவர் போறாரு. போய் ஜோதிடர்கிட்ட அந்த ஜாதகத்தை வச்ச உடனே ஜோதிடர் அதை விரிச்சு பாக்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிவிட்டது. என்னடா ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அவர் முகத்துல தீராத ஒரு அதிர்ச்சி. அப்ப விவசாயி கேட்கிறாரு, என்ன சாமி, என்ன ஆச்சு, சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லுங்க அப்படின்றப்போ அவர் சொல்றாரு, நீங்க போயிட்டு நாளை காலையில வாங்க, நான் ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு காலையில நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி விட்டுருக்கிறார். அந்த விவசாயி காட்டு பகுதியில் நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுதே இடி மின்னல் காத்தெல்லாம் அடிச்சுட்டு இருக்குது, மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப இவருக்கு ஒதுங்கிறதுக்கு இடமே இல்லை. இவரும் பாக்குறாரு, என்ன பண்றதுன்னு அவருக்கு புரியல, ஏன்னா காட்டு பகுதியா இருக்குது. அப்ப தூரத்துல ஒரு மண்டபம் தெரியுது, பாலடைந்த கோயில் மாதிரி தெரியுது. சரி, அங்க போய் கொஞ்ச நேரம் நம்ம ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேரடியா போறாரு. உள்ள போய் பார்த்தப்போ அது சிவனுடைய ஆலயமாக இருக்குது. அப்ப அந்த பில்டிங்கே பாலடைஞ்சு போய் இருக்குது, முன்னாடி மடம் இருக்குது. இவர் பாக்குறாரு, பார்த்துட்டே அவருக்குள்ளே அவர் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாரு, இந்த சிவன் ஆலயம் கட்டும் பொழுது எப்படி இருந்திருக்கும், இது எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள சிவன் ஆலயமா தெரியல, இப்படி பாலடைஞ்சு போய் கிடக்குது, இது ஏன் மக்கள் புனரமைக்கவே இல்லை, இது ஏன் சரி பண்ணல, உட்பகுதி வெளிப்பகுதி இதெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டு நம்ம கிட்ட பணம் இருந்தா இதெல்லாம் நம்ம செய்திருப்போமே, கோவில் கும்பாபிஷேகம் அது இதுன்னு தடப்படலாக செய்து இந்த சிவனை மறுபடியும் நம்ம கொண்டு வந்திருப்போமே, இப்படி பாலடைஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அப்படியே தூண் மேல சாஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்ப கொஞ்ச நேரத்துல அவருக்கு அசதியா எடுத்து அப்படியே தூங்கிடுறாரு. தூங்கின உடனே அவருக்கு கனவு வருது. கனவுல கரெக்டா அவர் உட்காந்துருக்கு அந்த சிவன் ஆலயமே வருது. அவர் என்ன நினைத்தாரோ அதே மாதிரி அந்த கனவுல இந்த சிவன் ஆலயம் புதிதாக புனரமைக்கப்பட்டு, உட்பிரகாரம் வெளிப்பிரகாரம் எல்லாமே புனரமைக்கப்பட்டு கோவில் கும்பாபிஷேகம் நடக்குது. முளைப்பாரியில இருந்துட்டு நிறைய ஐயர்கள்ல இருந்துட்டு கலசனத்தெல்லாம் அவங்க கொண்டு வராங்க. சோ அந்த ஊரே இந்த சிவன் ஆலயத்தை கொண்டாடுற மாதிரியான ஒரு கனவு இவருக்கு வருது. இவருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டு அந்த கனவுல. அப்ப நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு போல தெரியுது, பரவாயில்லையே, இந்த சிவன் கோயிலை நம்ம எழுப்பிட்டோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி அவருக்கு இருக்குது. திடீர்னு ஒரு சத்தம் கேட்டு அவர் கண் விழிக்கிறாரு. விழிச்சு பார்த்தா அவர் அதே கோவில்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவரு தலைக்கு மேல ஒரு கருநாகம் தொங்கிட்டு இருக்குது. இவரு பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு, என்னடா இந்த மாதிரி பாம்பு மேல தொங்கிட்டு இருக்கு, நாம அசந்து தூங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாம்புட்டு எப்படி தப்பிக்கன்னு அவருக்கு தெரியவே இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவர் வெளியில ஓடி வர்றாரு. வந்த உடனே அந்த கோவிலுடைய அந்த பில்டிங் இடிஞ்சு கீழே விழுது. கீழே விழுந்த உடனே இவர் நினைக்கிறாரு, நல்ல வேலை அதை விட்டு நம்ம வெளியில வந்தோம், அவர் அங்க இருந்திருந்தாருன்னா அவர் தலை மேல அது விழுந்திருந்திருக்கும், அவர் செத்திருப்பாரு. அந்த நாகம் தான் அவருக்கு ஒரு அறிகுறியாக அவரை காப்பாத்தி இருக்குது. அந்த சிவன் தான் இந்த பாம்பு ரூபத்துல என்னை காப்பாத்தி இருக்கிறாரு, இல்ல அப்படின்னா நான் அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்தப்ப நானும் செத்திருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் வெளியில அவரோட உயிரை காப்பாத்தினதை நினைச்சு அவருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மறுநாள் காலையில பொழுது விடியுது. பொழுது விடிஞ்ச உடனே ஜாதகர் வர சொல்லியிருக்காருல்ல, இவர் என்ன பண்றாரு, ஜாதகார பாக்குறதுக்காக போறாரு. போன உடனே ஜோதிடர் இவரை பார்த்தோன்னே பெரிய அதிர்ச்சி.
ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. என்னடா நேத்து நைட்டே 8 மணிக்கு இவர் இறந்துருவாருன்னு பார்த்தா இவர் எப்படி உயிரோட வந்திருக்கிறாரு, நாம கணிச்சது தவறாகாத, என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விவசாயிட்ட கேட்கிறாரு, என்ன நடந்துச்சு, எப்படி நீங்க வந்து காலையில வந்து நிக்கிறீங்க, நீங்க எப்படி உங்களுக்கு நேரம் சரியில்லாம இருக்குது, உங்க ஜாதகத்துல வந்து நேத்து நைட் 8 மணியோட உங்களுடைய ஆயுட்காலம் வந்து முடியுது அப்படின்னு சொன்னப்ப இவர் நடந்ததை வந்து சொல்றாரு. இந்த மாதிரி சிவன் ஆலயத்துல வந்து நான் உட்காந்துருந்தேன், இப்படி கனவு வந்தது, நான் புனரமைக்கிற மாதிரியான கனவுலாம் நான் கண்டேன், என்கிட்ட பணம் இருந்தா கண்டிப்பா அந்த கோவிலை வந்து நான் எழுப்பியிருப்பேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே ஜாதகர் மறுபடியும் வந்து ஜாதகத்தை பாக்குறாரு. அவரு கணிச்ச மாதிரி அந்த ஜாதகம் இருக்குது. ஆனால் சிவனுடைய அந்த அணுக்கரகம் இன்னைக்கு விவசாயி வந்து உயிரோட இருக்கிறார். இந்த உண்மையெல்லாம் சொன்ன பிறகு விவசாயிக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதற்கு பிறகு வந்துட்டு ஜாதகத்தை பார்த்துட்டு வாங்கிட்டு போறாரு. விவசாயி கொஞ்சம் அவருடைய வாழ்க்கையில மாறின பிறகு அவர் எப்படி கனவு கொண்டாரு அதே மாதிரி அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்துட்டு அந்த சிவன் ஆலயத்தை வந்து எழுப்பி கும்பாபிஷேகம் வந்து பண்றாங்க. அப்ப இந்த கதையில இருந்து நாம வந்து தெரிஞ்சுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க கடவுளை நினைத்தாலே போதும், உங்களுக்கு அந்த முக்தி என்பது நிச்சயமாக கிட்டும். நீங்கள் கேட்கக்கூடிய அந்த வரத்தை வந்து இறைவன் கண்டிப்பாக 100 விழுக்காடு கொடுப்பாரு. அதுதான் வந்து உண்மை நிதர்சனம் அது. அதனால கடவுளுக்கு போயிட்டு நம்ம வந்து பூஜை புனஸ்காரம் பண்ணணும், பூ வாங்கி போடணும், மாலை வாங்கி போடணும், சக்கர பொங்கல்லாம் வச்சு வழிபடணும் என்பதெல்லாம் வந்து நமக்காக நம்முடைய மன திருப்தியாக நம்ம பண்றமே தவிர இறைவனுக்கு எந்த தேவையுமே கிடையாது. அவன் என்னைக்காவது யார்ட்டையாவது கேட்டிருக்கானா, நீ இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடு, இல்லவே இல்லை. கோவில் உண்டியல்ல போய் நாம தான் பணத்தை போடுறோம். அந்த கோவிலுடைய அந்த பராமரிப்பு செலவுக்காக தான் உண்டியல் வச்சிருக்கிறாங்க, அதற்காக தான் நாம வந்து போட்டு நம்மளுடைய மன திருப்திக்காக நம்ம போட்டுட்டு வெளியில வர்றோம். ஆனால் இறைவனுக்கு எந்த தேவையுமே இல்லை. இறைவன் என்பவன் வந்துட்டு மக்களுக்காக தான், மக்களுக்கு என்ன தேவையோ அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கடமை வந்து இறைவனுக்கு இருக்குது. அப்படின்றதுனால இறைவனை நினைத்தாலே போதும் நமக்கு முக்தி கிடைக்கும். என்னென்ன தேவையோ வாழ்க்கையில் அதை அனைத்துமே வந்து இறைவன் வந்து நமக்கு கொடுப்போம். நம்முடைய மகா பெரியவா கிட்ட வந்து கேட்கிறாங்க, கடவுள் என்ன சாப்பிடுவாரா, நீங்க விதவிதமா இப்படி படைச்சு நீங்க கும்பிட்டு இருக்கிறீங்க, கடவுள் உங்ககிட்ட கேட்டாரா, நீங்க வந்து இப்படி 3 வேளையும் வந்து படைச்சு கும்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ மகா பெரியவா என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த நெய்வேத்தியம் செய்வது, இந்த கடவுளுக்கு படைப்பு, இது எல்லாமே வந்து நமக்காக தான். அதாவது இந்த உணவு என்பது நீ கொடுத்தது, இந்த 3 வேளையும் நான் வயிறார சாப்பிடுகிறேன் அப்படின்னா இந்த உணவை வந்து நீ எனக்கு கொடுத்திருக்கிற, அதற்காக உனக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் என்ற ரீதியில தான் நாம வந்து வாழையில போட்டு கடவுளுக்கு படைக்கிறோம். மற்றபடி கடவுள் வந்து சாப்பிட போறது கிடையாது அப்படின்னு அவர் வந்து பதில் சொல்றாரு. அதே மாதிரிதான் கடவுளுக்கு வந்து எந்த தேவையுமே கிடையாது. நம்முடைய மன திருப்திக்காகவும் நன்றி கடனுக்காகவும் தான் நாம வந்து கடவுளுக்கு இதெல்லாம் வந்து நம்ம செய்யறோம். சோ கடவுளை மட்டும் நினைச்சிட்டே இருங்க. நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக இறைவன் கொடுப்பாரு. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக சூரியனை கண்ட பனி போல அது விலகி போகும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய கமெண்ட்ல எழுத மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல உண்மை சம்பவத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேவி ஈஸ்வரி. நன்றி.